ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடிகர் பிரேம்ஜி இருக்கார் இல்லையா, அவருக்கு 45 வயசில் இந்து அப்படின்ற ஒரு பொண்ணோட திருத்தணியில் மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக சென்னையில் ரிசப்ஷன் நடந்துச்சு. ஸோ அதில் நிறைய பிரபலங்கள், அதாவது சென்னை 23ல் உள்ள பிரபலங்கள் அப்படின்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் பிரேம்ஜியோட பெரியப்பா முறையான நம்ம இளையராஜா, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா, இவங்க யாருமே கலந்துக்கல. ஸோ இதுதான் ஒரு வைரலான டாப்பிக்காக என்ன அப்படின்னா அவர் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கங்கை அமரனுக்கும் நம்ம இளையராஜாவுக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, ரெண்டு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பிரச்சனை. அதனால தான் என்ன அப்படின்னா இளையராஜா பிரேம்ஜியோட மேரேஜில் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜாட்ட தான் ஃபஸ்ட்டு பிரேம்ஜி இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணி அவர் ஒரு இசையமைப்பாளராக மாறினார். அப்படின்றதுனால யுவன் சங்கர் ராஜாவாவது போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய டாக் போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரேம்ஜியே அவரோட ஒய்ஃப் இந்துவோட டைரெக்டாக இளையராஜாவை போய் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா பிரேம்ஜிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. என்னதான் இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னாலும் பிரேம்ஜி அவரை போய் பார்த்ததை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.